ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் மன்னிப்பை குறித்து 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். மன்னிப்பு வேண்டுமென்றால் நாம் இருதயத்திலே அன்பு கூறுதல் வேண்டும், கர்த்தருடைய அன்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த 4 காரியங்களை சத்துருவை சிநேகிக்க முடியும், சத்துருவை ஆசீர்வதிக்க. அநேகருக்கு பிரயோஜனமா இருந்தது என்று சொல்லி என்னிடத்திலே தொலைபேசியிலே நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைய நாளிலே ஒரு புதிய தலைப்போடு ஆவியானவங்களோடு பேச விரும்புகிறார். அது என்ன தலைப்புன்னு சொன்னால், கர்த்தர் தமது ஜனத்திற்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். அந்த தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். நீங்களும் கூட அதை கவனத்தோடு கேளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். நீங்கள் என்னோடு கூட ஸ்கிரீனில் தெரிகிற அந்த தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்வீர்கள் சொன்னால் தொடர்ந்து உங்களுக்காய் ஜெபிக்க காத்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா என் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கர்த்தாவே, இஸ்ரவேல் உம்முடைய ஜனமாய் இருந்தது பண்ணாலே எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு தெய்வமாய் இருக்கிறீர், எங்களுக்கும் நீ தெய்வமாய் இருக்கிறீர். எதையும் நாங்கள் இடறிடாதபடி நாங்கள் உண்மையிலே சார்ந்து கொண்டு வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். முதலாவது பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம். அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொள்ளுகிறவராய் இருக்கிறாராம். வாசிக்க கேட்போம். யாத்திராகம் 32:14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். பாருங்க, எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. எப்ப இப்படி செய்வாராம்? வாசிக்கலாம். 32:12. மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். பாருங்க, மோசே ஒரு ஜெபம் செய்யறார். அது என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்து பாருங்க. மோசே வர தாமதமான உடனே அந்த ஜனங்கள்லாம் ஆரோன் கிட்ட, அவர் என்ன ஆச்சோ ஏதாச்சோ எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு கழுத்துல காதுல கிடக்கிறதெல்லாம் பொன்னணி எல்லாம் எடுத்து போட்டு பொன்னாபரணத்தினால ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு எல்லாம் அதுக்கு முன்னால தொழுது கொள்ளவும் ஆர்ப்பாட்டம் பண்ணவும் ஆடவும் பாடவும் இருக்கிறாங்க. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. போய் பாரு, உன் ஜனத்தை பண்ற அக்கிரமத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப கோபமா சொல்றாரு. அப்படி அவங்க வந்து பார்க்கும்போது கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். 9ஆம் வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, வணங்கா கழுத்துள்ள ஜனம் ஆகையால் என் கோபம் இவர்களின் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் என்னை விட்டுவிடு, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்றார். அப்ப இவர் வந்து ஜாலியா இருந்திருக்கலாம்ல, பரவாயில்ல நம்முடைய ஜனலாம் அழிஞ்சு போனா பரவாயில்ல, நான் என்னைய மட்டும் பாதுகாப்பேன்னு சொல்றாரு அப்படின்னு இல்லாம, மோசே தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரின் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினீங்களே அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு தான் இந்த இடத்துல உங்களுடைய கோபத்தை நீங்க காட்டினீங்கன்னா இந்த ஜனம்லாம் வனாந்தரத்துல அழிந்து போயிருவாங்களே, அவங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்களே, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீங்க, எல்லாருக்கும் முற்பிதாக்கெல்லாம் வாக்கு கொடுத்தீங்க, கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல சேர்ப்பேன்னு, கடைசியில இப்படி வந்து நடுவுல நீங்க இது பண்ணீங்கன்னா எப்படி? அதனால தயவு செஞ்சு அப்பா நீங்க வந்து உங்களுடைய கோபத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கெஞ்சி கேட்கிறார். அப்பதான் வந்து ஆண்டவர் வந்து 14ஆம் வசனத்துல, இப்ப வாசிக்க கேட்ட வசனத்துல, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்போ தம்முடைய ஜனத்துக்கு செய்யவிருந்த தீங்காக பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர், நம் மீது பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படிங்க இப்படி இருக்க முடியும்? நான் ஒரு நாள் ஆட்டோல வந்துகிட்டு இருந்த போது ஒரு ஆட்டோல, அந்த ஆட்டோல ஒரு படம் வரைஞ்சிருந்துச்சு. அந்த படத்துல எப்படி இருந்துச்சுன்னா, கையில வந்து ஒரு பெரிய அருவாள் இருந்துச்சு ஒரு கையில, அடுத்த கையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தண்டாயுதமா இருந்துச்சு, கருப்பு கலர்ல அந்த பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த ஆட்டோக்கார்ட்ட கேட்டேன், இது என்ன அப்படின்னு கேட்டேன். இது வந்து காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னார். அப்ப வந்து இது பயப்படுத்துற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அது அப்படிதான் அது அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல நான் ஒன்னும் கேட்கல. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர்ல, கையில அருவாளும் தண்டாயுதமும் வச்சுட்டு நம்மை பயமுறுத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர். எவ்வளவு அன்பு இருக்கு நம்ம மேல. அந்த ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், தங்களை தாங்களே கெடுத்து கொண்டு ஒரு தெய்வத்தை உருவாக்கி தான் அழைத்து வந்த தெய்வத்தை மறந்து ஒரு சில மணித்துளிலே மறந்து விட்டு அக்கிரமாய் செய்திருந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா மோசே ஒரு பிரேயர் பண்றாரு, இன்டர்செஷன் பிரேயர், தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறார், என் ஜனத்தின் மேல பரிதாபம் கொள்ளுங்கன்னு. அதே வார்த்தையே வச்சு தன் ஜனத்தின் மீது பரிதாபம் கொண்டார் சொல்லி போடப்படுது. நம்முடைய ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுகிற தேவன். ஓசியா 11:8 பாருங்க. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயியம்மை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. பாத்தீங்களா, நம் மீது பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவருங்க. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் பார்க்கவே முடியாது. என் மீது பரிதாபம் கொள்ற, ஒருவேளை கணவன் மனைவிக்காய் பரிதாபம் கொள்ளலாம், மனைவி கணவனுக்காய் பரிதாபம் கொள்ளலாம், பிள்ளைகள் மீது பரிதாபம் கொள்ளலாம். அதெல்லாம் வந்து நிலையற்றதுதான், கொஞ்ச நாள் தான், அது சலித்து போகும் சில வேளையிலே. ஆனால் என் ஆண்டவர் என் மீது கொண்டுள்ள பரிதாபம் அதிகமாய் காணப்படுகிறது. எனவே நம் தமது ஜனத்தின் மேல் பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மனதுருக்கம் இருந்தா மட்டும்தான் அவர் வந்து பரிதாபம் கொள்ள முடியும். மனதுருகுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல அந்த மனதுருகுகின்ற ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்ல, உம் அன்பிற்கு அளவே இல்ல. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீ.
மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அடுத்தது பாருங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமா இருப்பாராம். பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர் மட்டும் இல்ல, அவர் தமது ஜனத்திற்கு அரணும் அடைக்கலமும் அரணான கோட்டை. வாசிக்க கேட்போம், யோவேல் 3:16. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். பாத்தீங்களா, கர்த்தர் ஆனாலும் அப்படின்னா முன்னால என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தரின் நாள் சமீபமா இருக்குதான். நியாய தீர்க்கக்கூடிய நாள், அந்த நாள் சமீபமா இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் சீயோனிலிருந்து கெச்சித்து எருசலேமிலே சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும், அதை தான் சொல்றார், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க, இப்படி அடைக்கலமான கோட்டை. நீங்க சங்கீதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லிக்கிட்டே போகலாம் பாருங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம். எனக்கு இது அடைக்கலம்னு சொன்னோன்னே ரூத்தின் சரித்திரம் ஞாபகம் வந்தது. ரூத்து சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மோவாபிய பெண்ணான அவள் என்ன பண்றா, ரூத்து 2:12 வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பாருங்க, ரூத்து மோவாபிய அந்த சாபத்தீடான இடத்தை விட்டு கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தபடினால அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் பாக்கியவதியாய் காணப்படுறா. இந்த சரித்திரம் நமக்கு தெரியும். ரூத்து எந்த எதிர்பார்ப்பும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னுடைய மாமியாரோடு அந்த மோவாப் தேசத்தின் சாபத்தினான இடத்தை விட்டு அப்பத்தின் வீடாகிய பெத்லேமுக்கு போறா. நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறா பாருங்க. வாசிக்க கேட்போம், ரூத்து 1:16-17. அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலோ நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். எப்படி ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன் எடுக்கிறா பாருங்க. கணவனும் மனைவியும் கல்யாணத்துல வாக்கு கொடுப்பாங்க, அது போல இவ மாமியார்ட்ட சொல்றா, மரணமே அன்றி நம்ம 2 பேரும் யாரையும் பிரிக்க முடியாது, யாராலும் பிரிக்க முடியாது. அதை பத்தி நீங்க பேசவே கூடாது. நான் உங்ககிட்ட தான் வருவேன், உங்களோட தான் வருவேன், உங்க இடத்துல தான் தங்குவேன், உங்க தேவன் தான் என்னுடைய தேவன், உங்க ஜனம் தான் என்னுடைய ஜனம்ட்டு நல்லா அப்படியே வரா. அதனாலதான் அவ பாருங்க வந்த உடனே மாமியார் கிட்ட சொல்றா, ஏன்னா சாப்பிடணுமே, 2 பேரும் சாப்பிடணும் இல்லையா. அப்ப அவ சொல்றா, நான் போய் எனக்கு கடவுள் எந்த இடத்துல காட்டுறாரோ அந்த இடத்துல போய் நான் நிலத்துல வயல்ல போய் நான் வேலை செஞ்சு நான் கதிர்கள் எல்லாம் பொறுக்கி கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே போய் வான்னு சொல்றாங்க. அங்க போகும்போது எப்படி பாத்தீங்கன்னா, தற்செயலாய் அது போவாஸோடைய நிலம் வயலா. அந்த போவாஸ் என்பவன் நகோமியுடைய கணவனுக்கு உறவின் முறையானாள். அதனால அவன் நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க. அதெல்லாம் இவளுக்கு தெரியாது. ஆனா இவ போய் அந்த போவாஸ் நிலத்துல போய் வயல் நிலத்துல போய் தற்செயலா, அது ஆண்டவருடைய தீர்மானம், தற்செயலா இல்ல, அது ஆண்டவருடைய தீர்மானம். அதை அந்த இடத்துல போய் பொறுக்கி கொள்றா. அப்ப போவாஸ் கேட்கறான், இந்த பெண் யாருன்னு கேட்ட உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நகோமியோட வந்த மோவாபிய பெண் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைக்கப்படுது. அவளுக்கு நிறைய அவை பொறுக்கி கொள்ளும்படி நிறைய சிந்து விடுங்க, அந்த கதிர்கள் எல்லாம் நிறைய சிந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்ல பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அவள்கிட்ட சொல்றா, நீ நல்லா தாராளமா எல்லாம் எடுத்துக்கோ, நான் உனக்கு எதுவும் யாரமெல்லாம் எந்த தீமையும் வராதபடி நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இப்ப 12ஆம் வசனத்துல இத சொல்றா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான
நிறைவான பலன் உண்டாவதாக, கிடைப்பதாக அப்படின்னு சொல்றார். அதே போல அவளுக்கு நிறைவான பலன் கிடைக்குது. கடைசியில பொறுக்கி கொள்ள வந்த நிலத்துல அவள் சொந்தக்காரியாவரா, போவாசை திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறக்குது குழந்தை. வம்சம்லாம் வரும்லாம் நினைக்கவே இல்லை. உன் கூட நானும் மரணம் அடைகிறேன், நீ அடக்கம் பண்ற இடத்துல நானும் என்னையும் அடக்கம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிதான் மாமியாரோட வந்து அந்த மெய்யான தேவனை அவள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் வந்தா. இந்த சாபலாம் எனக்கு வேணான்னு சொல்லி புருஷன் போனால் பரவாயில்லன்னு வந்தா. ஆனா அவளுக்கு கணவனை ஏற்படுத்தி நல்ல ஒரு வம்சத்தை ஏற்படுத்தி அந்த இடத்துல ஓபேத் என்ற குழந்தை பிறக்கிறது. ஓபேத்துக்கு தான் ஈசாய் பிறக்கிறாரு, ஈசாய்க்கு தாவீது பிறக்கிறாரு, தாவீதின் வம்சத்திலே இயேசு பிறக்க. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! பிரியமானவர்களை, தம்முடைய ஜனத்துக்கு அவர் அரணான கோட்டையும் அடைக்கலமாய் இருந்தார். எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். 2 சாமுவேல் 22:1-3 வசனங்கள் வாசிங்க. அதே தான் சங்கீதம் 18லயும் தாவீதினுடைய வாழ்க்கையில எப்படி வந்து அவர் வந்து இருக்கிறாருன்னு பாருங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. பார்த்தீங்களா? அப்படியாய் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, காத்து கொள்றாரு. அந்த எல்லா தீமைக்கும் விலக்கி மீட்டு பாத்துக்க. சவுலின் கைக்கும் சவுளுடைய எல்லா அந்த ஜனங்கள் எல்லாருடைய கைக்கும் அவரை தப்புவித்து அவரை மீட்டு கொள்ளுகிறவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் 22:1-3 வசனங்கள்ல நம்ம வாசிக்க கிடைப்பல இதேதான் சங்கீதம் 18 இருக்குது. சவுலின் கைக்கும் எல்லா ஜனத்தின் கைக்கும் நீங்களாக்கி விடு. காரணம் என்ன தெரியுமா? தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய், அவருடைய இருதயமும் தாவீதின் இருதயம் ஒன்றாய் இணைஞ்சிருச்சு. தேவன் விரும்புறதெல்லாம் தாவீது செஞ்சாரு. தேவன் என்ன சொல்றாரோ அதன்படியெல்லாம் செய்யறார். அதனாலதான் வந்து ஆண்டவர் வந்து எல்லா தீமைக்கு விலக்கி விட்டு அவர் அடைக்கலமும் கோட்டையும். நீங்க சங்கீதம் முழுக்க நீங்க வந்து ஒரு இது மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பாருங்களேன். எத்தனை தடவை வந்து தாவீது எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், என் இரட்சணிய கொம்புன்னு நிறைய இடத்துல வந்து அவர் சொல்றத பாக்குறோம். காரணம் அவருடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கார். அவ்வளவு தூரம் பிரச்சனைகள், எத்தனை துரத்துதல், எத்தனை மிரட்டுதல்கள், எத்தனை விரட்டுதல்கள், அதன் மத்தியிலே ஆண்டவர் அவருக்கு துணையும் கேடகுமாய் இருக்கிறாரு, அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிறார், அரணான கோட்டையுமாய் காணப்படுகிறார். உங்களுக்கும் எனக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு உகந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ரூத் எப்படி சாபத்தினான இடத்திலிருந்து மெய் தெய்வமாகிய உண்மை சத்தியத்தை தேடி அவள் ஓடி வந்தாளோ அதுபோல நாம் மெய்யான தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து அவரோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நிச்சயமாய் அவருடைய அடைக்கலமான இடத்திலே அவள் ஓடி வந்தாள். அவளுக்கும் அடைக்கலம் கிடைத்தது, அவருடைய எதிர்காலம் செழித்தது. இயேசு கிறிஸ்து அவளுடைய வம்சத்திலே பிறந்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு பாடல் கூட பாடலாம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அடுத்ததாய் பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறான் பார்ப்போம். 1 ராஜாக்கள் 8:66 வசனம் வாசிக்கலாம். 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி, கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோட
தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். பாருங்க, நீங்க 1 ராஜாக்கள் ஃபுல்லா வாஸ்து பாருங்க, 8ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாஸ்து பாத்தீங்கன்னா அங்க சாலமோன் என்னென்னலாம் சொல்றாருலாம் பாக்குறோம். ஜனங்கள் எல்லாம் கூட்டி கர்த்தர் செஞ்ச காரியங்கள் எல்லாம் அவருக்கு சொல்றாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 52ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்றாரு. சோத்தரித்து ஜெபம் பண்றத பாக்குறோம். அந்த ஜெபம் ஒரு நீண்ட ஜெபம், அது முன்னாடியே இருக்குது. 52ஆம் வசனத்துல அது 52, 53ல அது முடியுது. முன்னாடியே அவர் ஜெபம் பண்ண தொடங்குறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு இருக்கிற தேவரே 34 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஜனங்களின் பாவத்தெல்லாம் நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட ஜெபத்தை அவர் செய்யறார். அவர் ஜெபம் முடிச்ச உடனே விண்ணப்பம் பண்ணினான் போட்டிருக்குது. விண்ணப்பம் பண்ணி முடிச்ச உடனே தான் அவர் என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் செய்து முடித்த பின்பு ஒரு பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்காட்படியிட்டு இருந்ததை விட்டு எழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை பார்த்து ஆசீர்வதித்து உரத்த சத்தமாய் தான் இதை சொல்றாரு. இதை சொல்லும் போது தான் இந்த வசனம் 8:66 கடைசியா முடியுது. அவங்க சொன்ன முடிச்ச உடனே அவங்களுக்கு நிறைய காரியம்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நன்மையா கர்த்தர் நன்மையாகவும் செஞ்சதனால தமது ஜனத்திற்கும் இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியாய் அவர்கள் தங்கியிருந்த கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன நன்மைன்னு பார்க்கும்போது 8:53 56 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் போதும். அது என்ன நன்மைன்னு சொன்னா, தமக்கு சொந்தமான ஜனமாக சுதந்திரமாக அவர்களை பிரித்தெடுத்தாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவருக்கென்று சொந்த ஜனமாக இருக்கும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாராம், பிரித்து எடுத்து சுதந்திரமாக பிரித்தெடுத்தாராம் அப்படின்னு விண்ணப்பம் பண்ணினான். அடுத்தது பாருங்க 58ஆம் வசனம். நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் 56 வாசிங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு அப்படியே நிறுத்துங்க. இளைப்பாறுதலை அருளின அமைதியை கட்டளையிட்டா. முதலாவது தமக்கு சொந்த ஜனமாக பிரித்து எடுத்துக்கொண்டாரு. அது மட்டும் இல்ல, சுதந்திரமாக பிரித்தெடுத்தாரு. அவர்களுக்கு அமைதலை இளைப்பாறுதலை கட்டளையிட்டா. தொடர்ந்து படிப்போம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை. சொன்ன வாக்கு தத்தத்துல ஒண்ணு கூட தவறி போகாதபடி தம்முடைய ஜனங்களுக்கு அதை நிறைவேற்றினார். 57ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்தார். பாருங்க, நெகிழ விடல, கைவிடல, கூடவே இருந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. இதுதான் நன்மை, அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள். இந்த நன்மைகளை தான் நினைத்து அவங்க என்ன பண்ணாங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் கூடாரங்களுக்கு அவர்கள் திருப்பி போனாங்க. நல்லா 7 நாள் பண்டிகை ஆசரிக்கிறாங்க. அந்த பண்டிகையில தான் இவ்வளவு நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்குது. 8ஆம் நாளிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி போறாங்க. விடை கொடுக்கறான், திரும்பி போறாங்க. 1 நாளாகமோ 23:25 பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை இளைப்பாரி இருக்க பண்ணினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்திற்கு இளைப்பாரி இருக்க பண்ணினார். நிறைய இடத்துல இளைப்பாறுதலை குறித்திருக்கு. எப்ப இந்த இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொன்னா 3 காரியங்களை வாசிக்கலாம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. போதும் பாருங்க, அப்பொழுது உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல பாதையில் நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதுல நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எப்படி கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு நன்மைகள் செய்தார், இளைப்பாறுதலை கட்டளையிட்டார், நிறைய சுதந்திரமாக பிரித்தெடுத்தார். அது மாதிரி மோசையை கொண்டு வாக்களித்ததெல்லாம் நிறைவேற்றினார், நெகிழ விடாமல் பாதுகாத்தார், கூடவே இருந்தார், கைவிடாமல் இருந்தார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா நல்ல வழியில் நடக்கும் போது மட்டுமே. அடுத்தது பாருங்க, மத்தேயு 11:28.
அடுத்தது 29 சேர்த்தே வாசித்துக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். முதல்ல வாருங்கள்னு அழைக்கிறார், வரணும், அவர்கிட்ட வரணும், அப்ப ஒரு இளைப்பாறுதல் கொடுப்பாரு. அடுத்தது கற்றுக்கொள்ளும் போது, அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது அப்பொழுது நம்முடைய ஆத்மாவிலே இளைப்பாறுதலை கற்ற ஒரு அமைதி. இந்த உலகத்துல எது வேணாலும் வாங்கிக்கலாங்க, காசு பணம் எல்லாம் இருக்கு. சொல்லுவாங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் தெரியும், எல்லாமே இருக்கு என்கிட்டங்க, என்கிட்ட இருக்குன்னு என் பெயரை சொல்லுவாங்க, என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா ஒரு சமாதானமே இல்லை என் வீட்டுல, என்னுடைய சமாதானமே வீட்டுல இல்ல, அமைதியே இல்ல, வீட்டுக்கு ஏன் போறோம் இருக்கு, ஏன் உலகத்துல வாழ்றோம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு சமாதானத்தை தருகிறவர், இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறவர், அமைதி, மன அமைதியை தருது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதான் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஏன்ட்ட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். ஒரு பாடலை கூட பாடலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, வாருங்கள் என் அண்டையில் என்கிறார், இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி ஓடிவா, இன்று தேடி நாடி ஓடிவா. பாவிக்கு புகலிடமே சுரட்சக, பாரினில் பலியாக மாடரே. கடைசியாக வாசிக்கலாம் ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனியாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஆமா, பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு முறிவை கட்டுகிறார், அதற்கு அடிக்காயத்தை குணமாக்குகிறார். எந்தெந்த ஜனம் முறிந்து போயிருக்கிறதோ, காயத்தோடு இருக்கிறதோ, ரணத்தோடு இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய ஜனத்தின் முறிவையெல்லாம் கட்டி அதனுடைய அடிக்காயத்தெல்லாம் நான் குணமாக்குவேன். அதனால கவலைப்படாதீங்க. யார் யார் காயப்பட்டிருக்கிறீங்களோ, யார் யார் எந்தெந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, நான் உங்களுடைய முறிவையெல்லாம் கட்டுவேன். மனுஷர்லாம் உங்களை மேலும் மேலும் காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்க, உங்களை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, நான் தமது ஜனத்தினுடைய முறிவையெல்லாம் கட்டி அடிக்காயத்தை குணமாக்குகிற ஆண்டவர் என்று சொல்றாரு. எசேக்கியேல் 34:16 வாசிக்கலாம். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். பாருங்க, 16ஆம் வசனத்துல காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கற்றாராம். அது ஆடை பத்தி சொல்றாரு, தன்னை மேய்ப்பனாகவும் நம்மை ஆடாகவும் உருவப்படுத்தி இது சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம அவர் கைக்குள்ளான ஆடுகளா இருக்கும் போது நம்முடைய காயங்களை எல்லாம் அவர் கட்டுவாரு, நம்முடைய முறிவையெல்லாம் அவர் குணமாக்குவாரு. நீங்களும் நானும் கவலைப்படனே, நான் முறிந்து போயிருக்கிறேனே, நான் உடைந்து போயிருக்கிறேன், உள்ளத்தை யார் அறிவார் என்று சொல்லி கவலையோடு இந்த காலை வேளையிலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பேன் சொன்னார். உங்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய முறிவை கட்டுவேன், உன்னுடைய அடிக்காயத்தை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி அப்படியே தூக்கி சுமந்து, அந்த ஆட்டை போல தூக்கி சுமந்து நசல் கொண்டதை எலும்பு முறிந்ததெல்லாம் அவர் சரிப்படுத்துகிற ஆண்டவரா இருக்க. எனக்கு தெரிந்த அருமையான ஒரு சகோதரி, தன்னுடைய கணவரோட யங் கப்பல் தான், அவங்க ஏதோ சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருத்தர் குற்றப்படுத்தி பிரிகின்ற ஒரு நிலையில இருந்தாங்க. அப்ப நான் அழைத்து அவர்களோடு என்னோடு பேசும்போது அழைத்து என்னுடைய மேல் வீட்டு அறையில, இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் இருக்குது, திடீர்னு அது ஒரு ஞாபகம் வந்தது. அப்ப மேல போய் மாடியில போய் அவங்களோட 2 பேரோடையும் பேசி ஒருத்தரை பிளேம் பண்ணி நிறைய பிரச்சனைகள். ஆனா ஜெபத்தோடு கூட அவருடைய காயங்களை நம்முடைய காயங்களை ஆண்டவர் கற்றார் இல்லையா, நம்முடைய முறிவை அவர் கற்றார் இல்லையா, நம்முடைய காயங்களை குணப்படுத்துறாள். எதுக்கு? நம்ம மற்றவருடைய காயங்களை கட்டும்படியா. இதையும் நம்ம மறந்து போகவே கூடாது. அப்ப தினந்தோறும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இன்று நான் யாரையும் காயப்படுத்துகிறவளாய் மாறி போய்க்கூடாது, காயப்படுத்துகிறவளாய் என்னுடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது, நான் காயம் கட்டுகிறவளாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது
யாராவது ஒருத்தர் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவாரு. ஒருவேளை நேரா கொண்டு வந்து நிறுத்த நான் போன் பேசி, சிஸ்டர் இந்த மாதிரி இருக்குது என்னுடைய வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. காயம் கட்டுறதுக்கு தான் நம்மள அழைச்சிருக்கார். அதனால்தான் நம்முடைய காயங்களை அவர் கட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்ப அந்த குடும்பத்துல இணைந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபத்தோடு கூட சொல்லும்போது அவர்கள் 2 பேரும் சேர்ந்து இணைந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 7 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு இணைந்தார்கள். இணைந்த மாத்திரை கர்த்தர் ஒரு குழந்தையை அதிசயமாய் அற்புதமாய் கொடுத்தார். நல்ல வளர்ந்து நல்ல ஆரோக்கியமுள்ள பிள்ளையாக நல்ல உயர்ந்து சந்தோஷமாய் அவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேளையிலே காயம் கட்டும் பணியை நாம் செய்ய வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் நம்முடைய காயங்களை அவர் ஆற்றுவார். இப்போ அவருடைய காயங்களை நாம் பார்க்க வேண்டும். சிலுவையிலே அவர் நமக்காய் மரித்தார் அல்லவா, காயத்தோடு நம் முன் அண்டை நிற்கிறார் அல்லவா. பாருங்க, நிறைய வசனம் இருக்கு. சங்கீதம் 147:3 இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான வேளையிலே நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். என் காயம் பார்த்திடு என்றீர், உன் காயம் மாறிடும் என்றீர். நம்பிக்கையோடே நீ வந்தால் சுகமாக இருப்பாயே என்றீ. நம்பிக்கையோடே நீ வந்தால் சுகமாக இருப்பாயே என்றீ. நான் பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டிரே. நல்ல மீட்பராக வந்து என்னை மீட்டிரே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா. யார் யார் காயத்தோடு ரணத்தோடு ஆண்டவரே கர்த்தாவே அடிக்காயம் ஆறாதபடி ஆண்டவரே புண்பட்ட இருதயத்தோடு காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, நீர் அவருடைய காயத்தை எல்லாம் மாற்றி குணமாக்கி முறிவை கட்டி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறப்பா. கர்த்தாவே, நீர் உம்முடைய ஜனத்திற்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே நன்மைகள் செய்த ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களை நீ சுதந்திரமாக நீர் பிரித்தெடுத்த ஆண்டவரே தகப்பனை இளைப்பாறுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. தகப்பனை உம்முடைய ஜனத்திற்காய் பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவர், இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு இருக்கும் போது நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இயேசுவே உம்முடைய கரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் இந்த செய்தி பிரயோஜனமாக ஆறுதலாய் கர்த்தாவை இருக்க நீர் உதவி செய்தலும் நாங்கள் உமக்காய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.